தேவன் எல்லா மனுஷரையும் நம்புவதில்லைங்க. ஒரு சிலர் தாங்க நம்புறார். உத்தமமாய் நடக்கிற சில மனிதர்கள் தேவனுக்காக எதையும் இழக்கலாம், தெய்வத்துக்காக எதையும் சகிக்கலாம். அப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட வாழ்கிறவங்கள தான் தேவன் நம்புகிறார். தன்னுடைய பிரஸ்தாபத்திற்காக அல்ல, தேவ ராஜ்யத்தினுடைய மேன்மைக்காக தன்னை விட்டு கொடுக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஒரு சிலரை தான் பரலோகம் நம்புகிறது. அந்த ஒரு சிலர் மேலே தான் தேவன் பரலோகம் பெரிய பொறுப்புகளை வைக்கிறது. இந்த பெரிய பொறுப்புகளை பெற்றுக்கொண்ட மனுஷர்கள் பெரிய மனிதர்கள் அல்ல, சிறிய மனுஷங்க தான். சாதாரணமானவங்க, அற்பமானவங்க, பலவீனமானவங்க. சவுலை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாங்கல்ல, இவனா நம்மை ரட்சிப்பான் அப்படின்னா சவுலை பார்க்குற பார்வை எப்படின்னா, இவனா பணம் இருக்கிற மனுஷனை இவங்களான்னு கேட்பாங்க, மரியாதையோடு நடத்துவாங்க உலகம். ஆனால் ஒன்றும் இல்லாத மனுஷனை பார்த்து எப்படி கூப்பிடு தெரியுமா உலகம்? இவனா. இப்படி அற்பமாய் பார்க்குற நாம் தேவனுடைய கையினால் பயன்படுகிற ஒரு காலம் வருது. அந்த காலத்தில் நம்மளை எப்படியெல்லாம் பேசுனாங்களோ அந்த வார்த்தைகளை அழித்து கனத்திற்குரிய பாத்திரமாய், மரியாதைக்குரிய பாத்திரமாய் நம்மை மாற்றுகிற அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் அவர் கரத்தில் வரைஞ்சி வச்சிருக்கிறார். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, நாசரேத்திலிருந்து நன்மைகள் பிறக்கக்கூடுமோ. ஒரு நபரை மாத்திரம் அவங்க அற்பமாக பார்க்கல, ஒரு பட்டணத்தையே அற்பமாக பார்க்குறாங்க. நாசரேத்திலிருந்து பிறக்கக்கூடுமா, நடக்குமா, இங்கே ஒரு அற்புதம் வந்துடுமா, இங்கே ஒரு நன்மை வந்துடுமா, இந்த ஊரில் இருந்து ஒரு சபிக்கப்பட்ட ஊரா, ஒரு சபிக்கப்பட்ட பட்டணமாக பார்த்தாங்கங்க. ஆனால் அந்த பட்டணத்தில் தேவன் ஒரு மனுஷியை கண்டெடுத்தார். அவங்க பேர் தான் மரியா. தேவன் முழுசாக நம்பினாருங்க. உலகத்துக்கு அடுத்த மனிதர்கள் மாம்சத்தின் இச்சைகளினால் வாழ்க்கையை தீட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கையில், தன் சரீரத்தை தீட்டுப்படுத்தையில், வார்த்தையால் தீட்டுப்படுத்தையில், ஆனால் ஒரே ஒரு மனுஷி மாத்திரம் தேவனுக்காக காத்திருக்கிறார். தேவனுக்காக காத்திருக்கிற மனுஷி உலகத்தால் தீட்டுப்பட மாட்டாங்க. தேவனுக்காக காத்திருக்கிற மனுஷன் உலகத்தால் தீட்டப்பட மாட்டாங்க. அவன் பரிசுத்தத்தை பாதுகாப்பான். வார்த்தைகளாலோ, கண்களாலோ, உலகத்துக்கு அடுத்த மாம்சிக உணர்வுகளாலோ அவன் தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி அவன் தரிசனத்தை பாதுகாப்பாங்க. நான் சும்மா இல்லை தரிசனங்கிறது அது கரு போல, அது காலம் வரும்போது தான் வெளியே வரும். ஆனால் அந்த காலம் வர்ற வரைக்கும் அதை பாதுகாக்கிறது தரிசனக்காரனுடைய பொறுப்புல அது இருக்குது. அந்த மரியாதை தான் தேவன் கையில் எடுத்தார். மொத்த உலகத்தையும் ஆஸ்வதிக்கக்கூடிய நன்மைகளுடைய நாயகரே நாசரேத்திலிருந்து தாங்க வெளியே வந்தார். எந்த நாசரேத் மனுஷருடைய பார்வையில் அற்பமான நகரமாக தெரிஞ்சிச்சோ, அதே நாசரேத்திலிருந்து தான் தெய்வம் தம்முடைய மகிமையை வெளியே கொண்டு வந்தார்.